அன்பு தொடரிலே நேற்று நாம் பார்த்தது இன்னல்களும் இறை அழைப்பும் என்ற தலைப்பும் விண்ணுலக பயணம் என்ற தலைப்பும் நேற்று அதை பற்றி விரிவாக ஆளும் பெருமக்கள் நமக்கு அழகாக எடுத்து வைத்தார்கள். இன்று ஏந்தல் நபியின் எழுச்சி பயணம், அதாவது நபி அவர்கள் மக்கா மாநகரம், தனக்கு பிரியமான அந்த மக்கா மாநகரத்தை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த வரலாற்றை நமக்கு முன் அழகாக எடுத்துரைக்க வருகின்றார்கள். அத்தாயி அரபிக் கல்லூரியின் பெண்கள் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் சுல்தான்பேட்டை விட்டர ஜமாத்துல் உலமா சபையின் துணை செயலாளருமான ஆசிம் அத்தாயி ஹஜ்ரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. முஅவ்விதன் முபஸ்மிலன் முஹம்மதன் முஸல்லியன் வ முஸல்லமன் அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, ஒரு சிறப்பான நிகழ்வு. சுல்தான்பேட்டை வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து உலமாக்களுக்கும், பேசிய அனைத்து உலமாக்களுக்கும், வாய்ப்பு வழங்கிய அனைத்து பள்ளி நிர்வாகிகளுக்கும், பள்ளி சார்ந்த இமாம்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா என்று கூறியவனாக, மேலும் அல்லாஹ் யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு உழைத்தார்களோ, செல்வத்தால் எண்ணத்தால் உழைத்தார்களோ, அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான ஹைரையும் பரக்கத்தையும் சம்சம் நீரை போன்று குறைய வேண்டு இறைவர்களால் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாய் உரை ஆர்வம் செய்கின்றேன். ஏந்தல் நபியின் எழுச்சி பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கிறாங்க. நாம் நேற்று பார்த்த வரலாறு, மக்காவிலே ஈமானை எடுத்து வைக்கின்ற பொழுது மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள், தொந்தரவு கொடுத்தார்கள். அப்ப மதீனாவிலிருந்து 7 பேர் மக்காவுக்கு வியாபாரத்துக்கு வராங்க. நபி அவர்கள் ஈமான் எடுத்து வைக்கிறார்கள், 7 பேர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனாவுக்கு திரும்பி போறாங்க. அடுத்த முறை வருகின்ற பொழுது பெருங்கொண்ட கூட்டத்தோடு மக்காவுக்கு வருகிறார்கள். அனைத்து மக்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனா முழுக்க இஸ்லாமிய மயமாக்கப்பட்டது. அல்லாஹ் ஆல்ரெடி நபி கதிரிஸ்தான் மதீனாவுக்கு போகின்ற செய்தி அதை அறிவித்து வைத்து விட்டார். சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத்திற்கு 4 மாதங்களுக்கு முன்பதாகவே மதீனாவுக்கு செல்லுகின்ற வழக்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் நபிக்கு இன்னும் என்ன பண்ண அல்லாஹ் கட்டளை இடவில்லை, உத்தரவிடவில்லை. இப்ப சில சஹாபாக்கள் மக்கால இருக்கிறாங்க, அவங்க மதீனாவுக்கு செல்கிறார்கள். இதை அறிந்து கொண்ட மக்கத்து குறைஷிகள் காபிர்கள் ஒரு மீட்டிங் வைக்கிறார். எங்கன்னா தாரும் நத்துவா என்ற வீட்டுல மீட்டிங் வைக்கிறார். அதுல மொத்தம் 70 பேர் கலந்து கொண்டார்கள். அதுல ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப வயசான நபர். அவன் யார் நான் சொல்ற லாஸ்ட் தான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறான். அந்த நபர் அந்த 70 பேருமே நபியை நாம் எவ்வாறு கையாளுவதாக பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் சொல்றார், நம்ம நபி என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுறலாம், அவன் எங்கேயோ போட்டோம் சொல்றான். அதற்கு கிழவன் சொன்னா, அப்படியே விட்டோன்னு சொன்னா நபி அவர்கள் அந்த ஊருக்கு சென்று ஈமானை எடுத்துரைப்பார்கள், அந்த மக்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வார்கள், படையோடு மக்காவுக்கு வந்து நம்மோடு போர் செய்கின்ற வாய்ப்புன்னு சொல்றார். அந்த யோசனை தகர்த்தெறியப்படுகின்றது. இன்னொருத்தர் பேசுகிறார், நாம் நபியை
சிறையில அடைத்து வைத்து விடலாம் சொல்றாங்க. நாம் நபியை நாம் சிறையில வைத்து விடலாம் என்று சொல்றாங்க. இந்த யோசனையும் சொல்லுகின்ற பொழுது அந்த கிழவன் சொன்னான், நபியை நாம் சிறையில வைத்து விட்டால் அவர்களுடைய சஹாபாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அவர்கள் சண்டைக்கு நபியை காப்பாற்றாம சொன்னாங்க. அந்த யோசனையும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அபூஜஹல் பேசுகிறான், ஏன் ஒரு யோசனை இருக்கு கேளுங்கன்னு சொல்ற. என்னன்னா, நபியை நாம் கொலை செய்து விடலாம். பொதுவா அரபுகளுக்கு வழக்கம் இருக்கு. என்னன்னா, அரபுகள் கோத்திரமாக பிரிந்து இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் மனாப் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஒரு நபர் வேறொரு கோத்திரத்தால் நபியை கொலை செய்து விட்டால் இந்த கோத்திரம், நபியுடைய கோத்திரம் யார் கொலை செஞ்சாங்களோ அவர்களை பழித்தீர்த்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி இருக்கு, சிக்கல் இருக்கு. அதற்கும் உங்கள் சொல்லுகின்றான், ஒரே ஆள் நபியை கொலை செய்தால் இந்த சிக்கல் தான் வரும். என்ன சொல்ல சொன்னா, ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் சூஸ் பண்ணி வைத்து விடுவோம். நபி வெளியே வருகின்ற பொழுது ஒரே நேரத்துல 11 பேரும் விட்டலாம்னு சொல்றாங்க. எல்லாம் முன்னாடி வரும். 11 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வாளில் ஒரே வெட்டாக நபி வெட்டி விடலாம். அப்படி வெட்டணும்னு சொன்னா யார் மேலும் பழி விழாது அப்படின்னு யோசனை சொல்றது யாரு? அபூஜஹல். இந்த யோசனை கிழவன் சொன்னான், இதுதான் சரியான யோசனை சொல்றான். நான் ஏன் அவன் இவன் பேசுறேன்னு சொன்னா, வரலாற்று எழுதுறாங்க, அந்த கிழவன் ஷைத்தான் கிழவன் ரூபத்தில் வந்து நபியை கொலை செய்கின்ற திட்டத்தை மக்களுக்கு காப்பிட்டு சொல்றான். ஷைத்தான் பிளான் பண்ணிட்டாங்க, நபியை கொலை செய்ய பிளான் பண்ணியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பார்க்கின்ற பொழுது அவங்க வளமை என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் இஷாவை தொழுது முடித்து விட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஃபஜ்ருக்கு முன்பதாக தஹஜ்ஜத் வேளையில நபி அவர்கள் காபத்துல்லாவுக்கு வந்து தொழுகின்ற வழக்கம் இருந்தார்கள். அப்ப நபி அவர்கள் இஷா தொழுது முடித்து விட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. 11 பேரும் என்ன பண்றாங்க, நபி வீடு சுத்தி ரவுண்ட் பண்ணிடுறாங்க. இத்தனை மாதங்களாக நபிக்கு வராத செய்தி இப்பொழுது அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், நபியை நீங்கள் மதீனாவுக்கு போங்கன்னு சொல்றான் அல்லாஹ். வெளியே யார் இருக்கிறா? 11 பேர் இருக்கிறாங்க. வெளியே வந்தாங்கன்னு சொன்னா ஒரே 8 தான். நபியை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியை நீங்கள் மதீனாவுக்கு போங்கன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளான பாருங்க. நபி இல்லைன்னு தெரிஞ்சு சொன்னா மக்கத்து காஃபிர்கள் தேட ஆரம்பித்து விடுவார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க படுத்துட்டு இருப்பாங்களோ அந்த படுக்கையில அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை படுக்க வைத்து விட்டு நபி போர்த்துகின்ற பச்சை நிற கம்பளியை போர்த்து விட்டு, அது மட்டுமல்ல, நபியிடம் இருக்கின்ற அமானத்தான பொருட்களை ஒப்படைத்து விட்டு கிளம்புறாங்க. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கின்ற முஸ்லிம் மட்டும் இல்ல, முஸ்லிக்காக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுடைய பொருள்களை பாதுகாக்கின்ற வழக்கம் நபி கிட்ட இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா, நபியை கொலை செய்ய நிக்கிறாங்க 11 பேரு. அந்த 11 பேர்ல சில பேருடைய பொருள் நபிட்ட இருந்துச்சு. யார்கிட்ட பொருளுக்கு வச்சிருக்கிறாங்களோ அவரே கொலை போயிட்டாங்க அந்த முஸ்லிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படுக்கையில படுக்க வச்சுட்டாங்க. இப்ப கிளம்பணும். அல்லாஹ்வுடைய உத்தரவோடு நபி அவர்கள் ஓதுறாங்க. யாசின் ஆரம்பிச்சு ஓதுறாங்க. ஓதி முடித்து விட்டு மண்ணை எரிந்து விட்டு கிளம்புறாங்க. அல்லாஹ் அந்த 11 பேருடைய கண்களை விட்டு நபியை மறைத்து வைத்து விட்டார். இப்ப நான் மண்ணை எடுத்து எறிகிறேன், யார் மேல படும்? எதிர்ப்பு இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மீது மண்ணை எறிந்தார்களோ அது எதிரில் உள்ளவங்க படல, அந்த 11 பேர் மீதும் மண்ணு படைச்சான். சரி, மண்ணு பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாறு வீசுறாங்க பாருங்க. ஃபமா அஸாப ரஜுலன் மின்ஹும் அஸாதன் இல்லா குத்தில யௌம் பத்ரி காஃபிரன். யாருடைய யாருடைய மண்டையில அந்த மண் விழுந்துச்சோ அந்த 11 பேருமே பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். நபியை கொலை செய்ய வந்தவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். அப்படியே ஆப்போசிட் யோசிச்சு பாருங்களேன். நபியை கொலை செய்ய வந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நபியை புகழ்பவர்கள் புகழப்படுவார்கள். நபியை இழிவுபடுத்துவார்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய
முபாரக்கான கையால் யாருடைய தலையில மண்ணு பட்டுச்சோ அனைவருமே கொல்லப்பட்டாங்க பத்ருடைய காலத்தில். நபி வெளியே வந்துட்டாங்க. இப்ப வீட்டுல யார் இருக்கிறா வீட்டுல? இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருக்கிறாங்க. வெளியே நாங்க தெரியல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தஹஜ்ஜுத் நேரமா இருக்கு, வெளியே வந்துடுறாங்க. இப்ப நேரம் எங்க போறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வீட்டுக்கு ஒண்ணு காலையில வருவாங்க, அப்படி இல்லைன்னா மாலையில வருவாங்க, இடையில வரமாட்டாங்க. ஆனால் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கத்துக்கு மாற்றமாக தஹஜ்ஜுதில் வந்தார்கள். விடிய காலைல வந்தாங்க. அப்பொழுது நம்ம விளங்கி கொண்டு விட்டோம் நபி வந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். அதுக்கு சொல்றாங்க, உள்ள வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, அபூபக்கரே அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு விட்டான், நான் மதீனா கிளம்புறோம்னு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தையா ஸஹாபத்து ரசூலுல்லாஹ், நபியே நானும் கூட வரணும்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள். சொன்னவுடன் அழுக ஆரம்பித்து விட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏன் அழுகணும்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, நான் அன்று வரைக்கும் ஒரு மனிதன் துக்கத்தில் அழுவான் எனக்கு தெரியும், துன்பத்தில் அழுவான் எனக்கு தெரியும், ஆனா அன்றுதான் சந்தோஷத்திலும் மனிதன் அழுவான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க. சந்தோஷத்துல அழுதாரு. அதுக்கடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க மதீனாவுக்கு போக சொல்லிட்டீங்க முன்னாடியே, நான் அப்பொழுது 2 ஒட்டகத்தை வாங்கி வைத்து விட்டேன், 800 திர்ஹத்தை கொடுத்து 2 ஒட்டகத்தை வாங்கி வைத்து விட்டேன், அதுல போலான்னு சொல்றாங்க. இது சொன்ன வார்த்தை லா அர்கபு பஈரன் லைஸ லீ, எனக்கு சொந்தம் இல்லாத ஒட்டகத்துல நான் பிரயாணம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அதற்கு சித்திக் சொன்னாங்க, ஏன் லக்க ரசூலுல்லாஹ், அது உங்களுக்கு தான் சொன்னாங்க. சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்களா? இல்ல சொல்லி காசை கொடுத்து 400 திர்ஹத்தை கொடுத்து ஒட்டகத்தை வாங்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாற்றுல பாக்குறோம், ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய அனைத்து பொருளுக்கும் பெயர் இருக்கு. சட்டைக்கு பெயர் இருக்கு, தலப்பாகைக்கு பெயர் இருக்கு, சுருமாக்கு பெயர் இருக்கு, சப்பலுக்கு பெயர் இருக்கு. நபி அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒட்டகத்துடைய பெயர் கஸ்வா. கஸ்வா என்ற ஒட்டகத்தை நபி சூஸ் பண்ணாங்க. யோசிச்சு பார்க்கணும், நம்ம வரலாற்றை சூஸ் பண்ணியாச்சு, இப்ப ஒட்டகத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அப்துல்லா இப்னு உரைக்கிட்ட கூப்பிடுறாங்க. இந்த அப்துல்லா உரைக்கிட்ட யாருன்னு சொன்னா, அவர் பாதையை காட்டக்கூடியவர், ஒரு கைடு மாதிரி. எனக்கு நம்ம இங்க இருக்கிறோம், இங்கே திருச்சிக்கு போகணும், ரூட் என்னது? இங்க விழுப்புரம் போகணும், விழுப்புரம் போகணும், ஊந்துருப்பேட்டை, பெரம்பலூர், திருச்சி தான் ரூட்டு. ஆனால் வளமையாக செல்லுகின்ற மதீனா பாதையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னு சொன்னா மக்கா வாசிகள் பிடித்து விடுவார்கள், சிறைபிடித்து விடுவார்கள், அடித்து விடுவார்கள். எனவே நபி அவர்கள் ஷாம் நாட்டு வழியாக மதீனாவுக்கு செல்லுகின்ற யோசனையை பெற்று அந்த வழியா போறாங்க. இது மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத வழி. இந்த வழியை காட்டப்படுகிறாரு அப்துல்லா இப்னு உரைக்கின்ற நபர். இந்த நபர் முஸ்லிம் கிடையாது, முஸ்லிம் கிடையாது, அவர் முஸ்லிம். இருந்தாலும் கூட யாராவது காசு கொடுத்தாங்கன்னு சொன்னா அவர்கள் செய்யும் தொழிலே நியாயமாக இருப்பார். அவரை கூப்பிட்டு 2 ஒட்டகத்தை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இந்த நேரத்துல இங்க வாங்க அனுப்பிச்சுடுறாங்க. அவர் போயிடுறாரு. அடுத்து அப்துல்லாவை கூப்பிடுறாங்க. யார் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அபூபக்கர் நாயகத்தினுடைய மகன். அவங்க கூப்பிடுறாங்க, அப்துல்லாவே நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, காலை முழுக்க மக்காவிலே மக்களோடு இருக்க வேண்டும், மக்கள் பேசுகின்ற பேச்சை சேகரிக்க வேண்டும், கேட்க வேண்டும். சூரியன் சாய்கின்ற வேளையில நீ அப்படியே சவுர் வகைக்கு வரணும், வந்துட்டு வரும்போது பால் கொண்டு வர வேண்டும், பாலை கொடுத்து விட்டு காலையில மக்கள் பேசுற விஷயங்களை எங்களுக்கு நீ ஷேர் பண்ணணும், பேசணும்னு சொல்றாங்க. அதே போன்று தஹஜ்ஜுத் நேரத்துல நீ கிளம்பி வீட்டுக்கு போன சொல்றாங்க. 2 முடிஞ்சுச்சு. 3வது ஆமீர் இப்னு ஃபுஹைரா கூப்பிடுறாங்க. இந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா யாருன்னு சொன்னா ஆடு மேய்ப்பவர். இவரையே கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா அரபுகளுக்கு வழக்கம் இருந்துச்சு. நடந்து போறவங்க அந்த கால் இருக்கிற மண்ணில் படி பதியுமா இல்லையா, அந்த கால் அச்சையும் அடியையும் பார்த்து யாருடைய பாதம் என்று கணிக்கின்ற ஆற்றல் அரபுகிட்ட இருந்துச்சு. 3 நாட்கள் அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சவுருக்கு வருவாங்க, பால் எடுத்துட்டு. அவன் கால் அச்சு மண்ணில் பதிஞ்சிருக்குமா இல்லையா, அதை அழிப்பதற்காக வேண்டி ஆமீர் இப்னு ஃபுஹைராவை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆரம்பிச்சுட்டு வரணும்.
ஆடை மேய்ச்சிட்டு வரணும். ஆடை மேய்ச்சிட்டு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவுல வருவாங்க, தஹஜ்ஜுல போயிடுவாங்க. நீ என்ன பண்ணணும், காலையில வரணும், மாலையில போய் சொல்றாங்க. இதெல்லாம் பிளான் பண்றாங்க. பிளானிங் எல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அபூபக்கர் நாயகமும் கிளம்புறாங்க. நடந்தே எங்க போறாங்க, சவுர் குகைக்கு போறாங்க. சவுர் குகை ரொம்ப கீழே இருக்கும், அது அங்க போய் தங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபர்ஸ்ட் அவங்க தான் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு சுத்தம் செய்து விட்டு நபியை உள்ள கூப்பிடுறாங்க. நபியை கூப்பிடுறாங்க, நபி உள்ள போறாங்க. 2 ரக்காத் தொழுகிறார்கள். இன்றைக்கும் செல்லுகின்ற ஹாஜிகள் சொல்லுகின்ற வார்த்தை, நபி அவர்கள் தொழுத இடம் சவுர் குகை இன்றும் கஸ்தூரி வாசனை வீசிக்கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றிப்பட்ட இடம் சவுர் குகை என்பது நாம் பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, இப்ப மக்கள் யார் இருக்கிறா, யார் தூங்கிட்டு இருக்கிறாங்க, யார் தூங்குறா, இன்னும் எப்படி வீட்டுல அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே யார் இருக்கிறா, 11 பேர் ரெடியா இருக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா யார் இருக்கிறா, உள்ள நபியை காணும். அபூஜஹலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவ்வளவு பிளான் பண்ணிருந்தோம் நம்ம, நபி அவர்கள் மண்ணை தூக்கி கிளம்பிட்டாங்க. அபூஜஹல் மக்காவுக்கு வராப்புல வந்து யார் நபியை பிடித்து வருகிறார்களோ அவருக்கு 100 ஒட்டகம் பண்ண சொல்ல அறிவிக்கிறாங்க. எல்லா பக்கமும் நபியை தேடுறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. இந்த சவுர் குகை ரொம்ப அடியில இருக்கும். அல்லாஹ் அங்கே ஒரு மரத்தை வளர செய்கின்றார். ஒரு மரம் என்னாகிறாங்க, வளருது. அது மரம் மட்டும் வளரல, அங்க 2 புறாக்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். அதோடு அந்த மரத்துல ஒரு கூடு இருக்கின்றது. அந்த கூட்டில 2 புறாக்கள் முட்டையும் இருக்கின்றதாம். இது ஒண்ணு. 2வது, அந்த சவுர் குகையில சிலந்தி வலைப்பின்னியது. இன்னைக்கும் ஹஜ்ஜுக்கு உம்ரா கூட பார்க்கலாம். எங்க போதும் என்ன இருக்கு, புறா இருக்கா இல்லையா? அந்த புறா எங்கிருந்து வந்துச்சு, இந்த புறா எங்கிருந்து வந்துச்சு பார்க்க சொன்னா வரலாற்று பதிவு செய்கிறார்கள். எந்த அல்லாஹ் 2 புறாவை சவுருக்கு அனுப்பினானோ அந்த புறாக்கள் போட்ட குட்டிகள் தான் இன்றும் என்ன இருக்கு, அறம் புல்லா இருக்கின்றது. யோசிக்க வேண்டும். சவுர் குகையுடைய வரலாறு புறாக்கள் சாட்சியாக இருக்கின்றது. நபியை தேடி எல்லாரும் வராங்க. அங்க எங்க தேடுறாங்க, நபிய எங்கேயும் காணல, தேடி கிடைக்கல. இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மடியில படுக்கிறார். நம்ம அனைவரும் அறிந்த வரலாறு தான். அபூபக்கர் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஓட்டையும் அடிச்சிருவாங்க. ஒரு ஓட்டையை அடிக்க முடியாது, தன் காலையில் அடித்திருப்பார்கள். அந்த பக்கம் ஒரு பாம்பு குத்திடும். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன் உமிழ் நீரை வைத்து காலை தேய்ப்பார்கள். தெரிக்கின்ற பொழுது அந்த வடு இல்லாம போயிடும். அறிந்த வரலாறு இதெல்லாம். இப்ப அடுத்து பாருங்க, நபியை தேடிய மக்கா வாசிகள் சவுர் நெருங்கி வந்துட்டாங்க. சவுரை நெருங்கி வந்துட்டார்கள். வந்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பயப்படுறாங்க. ஏன்னா சொல்ல போனா அவர்கள் பேசுகின்ற பேச்சு புகைப்புல கேட்குது. அவ்வளவு கோசம் வந்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை, அபூபக்கர் பயப்படாத, அலன்னுக பிஸ்னைன் அல்லாஹ் தாலிசுமா. என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க, நம்ம 2 பேரும் இருக்கிறோமா? இல்ல, 3வது அல்லாஹ் இருக்கின்றான். சானி இஸ்னைன் இது ஹுமா ஃபில் காரி இது யகூலு சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. இப்படி சொன்ன வார்த்தை. அபூபக்கரே பயப்படாதீங்க, நம்ம கூட யார் இருக்கிறா, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான். இந்த ஆயத்து இருக்கா இல்லையா, இந்த ஆயத்தை 2 வரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்திய வார்த்தை லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவர் பயன்படுத்தினாங்க இன்ன மஅய ரப்பி பயன்படுத்தினாங்க. 2 ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம், என்னோட நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான். ஆனா முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி சொல்றாங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய வார்த்தை இன்ன மஅய ரப்பி, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான். தன்னை முற்படுத்தி அல்லாஹ்வை பிற்படுத்துறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ்வை முற்படுத்தி நபி தன்னை பிற்படுத்தினார்கள். இதற்கு என்ன விளக்கம் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை கூப்பிட்டு ஊரை காலி பண்றாங்க. காலி பண்ணும் பொழுது ஃப்ரண்ட்ல பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா புறவுன். புரியுதா உங்களுக்கு? பார்த்தா கடந்து போகணும். இந்த நேரத்துல பயன்படுத்தினாங்க லா தஹஸன் இன்ன மஅய ரப்பி, என்னோடு
அல்லாஹ் பயன்படுத்தினாங்க. தன்னை முற்படுத்தி அல்லாஹ் பிற்படுத்தினாங்களா இல்லையா? இதன் காரணமாக அல்லாஹ் கடலை கிடக்க செய்தான், நடக்க செய்தான். நடந்து கடந்தாலும் கூட அந்த மக்கள்கிட்ட பயம் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சு? பின்னாடி ஃபிரௌன் இருக்கிறான், நம்ம கடல்ல கடந்து போறோம், ஒரு வேளை கடந்து மூடி விட்டா என்ன ஆகும்? பயம் இருந்துச்சா? நபி என்ன பண்ணாங்க? லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ்வை முற்படுத்தி தன்னை பிற்படுத்தினாங்க. நபியோட உள்ளத்துல பயமே இல்லை. நாம் அவ்வாறு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் முற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை முற்படுத்தினால் அனைத்து பொறுப்பும் அல்லாஹ் எடுத்துப்பான் சொல்லிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர்ல இருக்கிறார். மக்களுக்கு காசு இருக்கு, அங்க எங்க தேடுறாங்க, கிடைக்கல. ஒரு டவுட் இருக்கலாம். டவுட் தெரியுமா? 11 பேர் என்ன பண்ணாங்க? இருந்தாங்களா இல்லையா? நபிய ஏன் உள்ளவே நபியை வெட்டவே இல்லை? டவுட் இருக்கா எல்லாருக்குமே? இதற்கும் இமாம்கள் சொல்றாங்க பாருங்க, அரபுகள் என்னதான் மடையரா இருந்தாலும் கூட அவர்கள் 2-3 நல்ல விஷயங்கள் வைத்திருந்தார்கள். அதுல ஒண்ணு என்ன சொன்னா, அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. இதுவே அந்நிய பெண் இருந்தா அந்த பக்கமே போக மாட்டாங்களாம். இதற்கும் நான் நபி வராது படிக்கின்ற பொழுது சம்பவம் கிடைத்தது. என்னன்னா, ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுடைய பேர் புதைலா, ரொம்ப அழகான பெண்மணி. அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23-24 வயசா போயிருக்கும். அந்த நேரத்துல அந்த புத்தைலா என்ற பெண்மணி ஹஜ்ஜுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வருகின்ற பொழுது அந்த பெண்ணை ஒரு வாலிபன் கடத்திட்டு போயிடுறான், தூக்கிட்டு போயிடுறான். இந்த விஷயம் அப்ப 2 இயக்கம் இருந்துச்சாங்க, 2 குழு அங்க இருந்துச்சு. அந்த காலத்துல ஹெல்ப்ஃபுல் ஃபுலூன், ஹெல்ப்ஃபுல் தொய்யிபின் 2 கூட்டம் இருந்துச்சு. அந்த பெண்ணுடைய தந்தை இந்த கூட்டத்திற்கு அறிவிக்கிறாங்க. அந்த கூட்டம் நபியும் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அவர்களும் அந்த பெண்ணை செல்கின்ற பொழுது யார் கடத்திட்டு போனாங்களோ வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் சொன்னாங்கன்னா மனுஷனே வெளியே அந்த பொண்ணை அனுப்பிச்சு கேட்கிறாங்க, புத்தையிலாவை அனுப்புன்னு சொல்றாங்க. அந்த நபர் அனுப்ப மறுக்கிறார். நான் கால் அனுப்புன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுலூன்ல உள்ள நபியுடைய குழுவுல உள்ள வாலிபர்கள் பயன்படுத்திய வார்த்தை, ஒருவேளை நபி அந்த பெண்ணை அனுப்பலன்னு சொன்னா நாங்கள் அரபுடைய மரபை மீறுவோம் சொன்னாங்க. இதற்கு பயந்து அந்த நபர் அந்த பெண்ணை அனுப்பி வைத்து விட்டான். யோசிக்க வேண்டும், என்னதான் அரபுகள் மடையரா இருந்தாலும் கூட அனுமதி இன்றி உள்ள போக மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒரே கூட தான் இருந்தார்கள். 11 பேரும் அனுமதி இன்றி உள்ள போன. சௌகவையில 3 இரவு தங்குறாங்க. 3 நாளைக்கு பிறகு வழக்கம் பிளான் பண்ணதை போன்று அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சௌருக்கு வருவார்கள், நபியை பார்ப்பார்கள், நடந்ததை கூறுவார்கள். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 3 இரவு முடிந்து அடுத்த நாள் தஹஜ்ஜத் நேரம் ஒப்படைச்சாங்களா இல்லையா? அப்துல்லா உரைக்கிட்ட அவரும் வந்து விட்டா, ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டார். சுபுஹு நேரத்துல, தஹஜ்ஜத் நேரத்துல நபி அவர்கள் மக்கால இருந்து கிளம்புறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிச்சு பாருங்க, பிறந்த மண்ணு, வாழ்ந்த மண்ணு, வளர்ந்த மண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கும் ஒரு தாயும் பிள்ளையை போன்ற உணர்வு. நபி அவர்கள் அழுத நாட்கள் இருக்கு, ஒரு கிதாபே இருக்கு. அதுல இந்த சமூகம் பதிவு செய்யறாங்க. நபி அவர்கள் இஸ்லாத்தை மேற்கொள்கின்ற பொழுது காபத்துல்லாவை பார்த்து அழுது கொண்டாங்க. அழுது கொண்டே போகலாம். யோசிப்ப 40 ஆண்டுகள் எந்த ஊர்ல வாழ்ந்தாங்க வந்தாங்களோ அந்த ஊரில் கிளம்புகின்ற அவர்கள் அழுது கொண்டே போனார்கள். அவர்கள் பல துவாக்களை ஓதினார்கள். முக்கியமான ஆயத்தை ஓதினாங்க. என்ன ஆயத்துன்னு சொன்னா, இன்னல்லதி பரல அலைக்கல் குர்ஆன ராத்துக்க இல்லாம இந்த ஆயத்தை ஓதினாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் கூறுவார்கள், எந்த ஒரு நபர் இந்த ஆயத்தை வீட்டுல இருந்து கிளம்பும்போது இந்த ஆயத்தை ஓதிட்டு போறாரோ அது கன்ஃபார்ம் வீட்டுக்கு வந்துருவார். இந்த ஆயத்து இன்னல்லதி பரல அலைக்கல் குர்ஆன ராத்துக்க இல்லாம இந்த துஆவை ஓதிட்டு வருவர் வெளியே சென்றாலும் கூட, ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட ரூஹ் என்பது வீட்டுக்கு வந்த முதல் புரியும். இந்த துவா தான் இந்த துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துவா. அப்ப நபி அவர்கள் அழுது கொண்டே இந்த துவாவை ஓதி கிளம்புற நேரத்துல அங்க அஸ்மா ரலியல்லாஹு தஆலான்னு வராங்க. வருகின்ற பொழுது ஏன்னா 15 நாள் பயணம், நேரா போகணும்னு சொன்ன மதீனாவுக்கு அதிகபட்சம் 5 நாள் 6 நாள் தான் நடந்தே போனா கூட. ஆனால் நபி அவர்கள் சுத்திட்டு போறாங்களா இல்லையா, 15 நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பும் பொழுது சஃபர் மாசம் 27 கிளம்புறாங்க, திங்கட்கிழமை கிளம்புறாங்க. மதீனாவுக்கு சென்ற மாசம் ரபியுல் அவல் பிறை 12 சேர்றாங்க. போயிட்டு திங்கட்கிழமை கிளம்பி திங்கட்கிழமை சேர்றாங்க. 2 வாரம் 15 நாள் ஆயிடுச்சு. திங்கட்கிழமை இருக்கா இல்லையா, அதுவும் சிறப்பான நாள்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளும் திங்கட்கிழமை, நுபுவத் வளர்ந்த நாளும் திங்கட்கிழமை, ஹிஜ்ரத் கிளம்பினாலும் திங்கட்கிழமை தான், சேர்ந்த நாளும் திங்கட்கிழமை தான், வஃபாத் நாளும் திங்கட்கிழமை தான் கிளம்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவு அஸ்மான் எல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வருகின்ற பொழுது கட்டுறது துணி கிடையாது, கட்டுறதுக்கு துணி இல்லை. அப்ப அந்த அரபிய பெண்கள் இடுப்புல ஒரு துணி கட்டி இருப்பாங்க, அதுக்கு பேர் நித்தாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நித்தாக்கு கட்டுறாங்க, நம்ம பாஷையில பெல்ட் போற மாதிரி பேண்ட்டுக்கு அந்த மாதிரி அரேபிய பெண்கள் ஒரு பெண் கட்டி இருப்பாங்க இடுப்புல. அதை எடுத்து ரெண்டாக கிழித்து உணவை கட்டுறாங்க, பேக் பண்றாங்க. இன்னொரு துணியை இடுப்புல கட்டுறாங்க. இந்த நுணுக்கத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா பேர் வச்சாங்க, தூன் நித்தாக்கையும் பேர் வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நபியோடு கிளம்புறாங்க. யாரா கிளம்புறா? ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹி அவர்கள், இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், மூன்றாவது அப்துல்லா இப்னு உரைக்கித், இவர் யாரு? வெளிக்காட்டக்கூடியவர். நாலாவது ஆமிர் இப்னு ஃபுயராவுக்கு போறாங்க, ஒரு ஆடு மேய்ப்பவர், இவரையும் கூட்டு போறாங்க கூட. 4 பேர் கிளம்புறாங்க, ஷாம் நாட்டில கிளம்புறாங்க. இந்த கிளம்புகின்ற பொழுது ஷாம் நாட்டுல ஒரு பெண்மணி இருக்கிறார். அவங்க பேரு உம்மு மஅபத் என்ற பெண். இந்த பெண்ணுடைய வழக்கம்னு சொன்னா, ஷாம் நாட்டுக்கு சென்று வியாபாரம் முடித்து வருகின்ற அந்த வியாபாரிகளுக்கு உணவு தருகின்ற வழக்கம் அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. விருந்தோம்பல் என்ற அந்த பேருக்கு அந்த பேர் போனவங்க தான் இந்த பெண்மணி உம்மு மஅபத் என்ற பெண்மணி. இந்த பெண் வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. ஆனால் எல்லோருக்கும் விருந்து கொடுத்த அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஒண்ணுமே இல்லை, தண்ணியும் இல்ல, பாலும் இல்ல, கறியும் இல்ல, சாப்பாடும் இல்ல. சொல்ல போனா அந்த ஊர்ல விளைச்சலே கிடையாது. ஆடு குட்டியா வீட்டுல இருக்கு, ஆனால் ஆடு மேயவில்லை. அந்த எல்லா ஆடும் ஒல்லியா இருக்கு. அபூ மஅபத் அந்த பெண்ணுடைய கணவர், அவர் மற்ற ஆடுகள் எல்லாம், பால் கறக்கிற ஆட்களுடைய ஆடுகள் எல்லாம் வேறு ஊருக்கு கொண்டு போயிட்டு மேய கூட்டு போய்க்கிறார். வீட்டுல உம்மு மஅபத் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. உணவே இல்லை. கடைசி அந்த பெண்மை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நபியோட முகத்தை பார்க்கிறாங்க, நபியோட குணங்களை பார்க்கிறாங்க, ஆச்சரியப்பட்டாங்க பார்த்து. கடைசியாக அந்த குட்டி ஆடை அறுக்க அந்த பெண்மணி முன்வராங்க. நபி சொன்னாங்க, அந்த ஆட்டை அறுக்கணும்னு சொல்லி நபி அந்த ஆட்டை வாங்கி மடியை தடவுகிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டி பால் கறந்தது. நபி அவர்கள் அந்த பாலை கறந்து முதல்ல அந்த பெண்ணுக்கு கொடுத்தாங்க, உம்மு மஅபத்துக்கு கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள், அடுத்து குழந்தைக்கே கொடுத்தாங்க. கடைசியாக நபி அவங்க குடிச்சாங்க. நபி குடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அந்த பாலை கறந்து கணவனுக்கும் எடுத்து வைத்தார். பொதுவா ஒரு ஆடு எத்தனை வருஷம் வாழும்? ஆட்டு வியாபாரம் இருக்கிறீங்களா சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆடு வாழும்? ஆடு வயசு என்ன? ஒரு 3 வயசு ஆளுமா? 4 சொல்லுங்க, 5. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டி உமர் நாயகம் ஆட்சி காலம் வரைக்கும் வாழ்ந்துச்சாங்க. அது மட்டுமல்ல, நபியின் கைப்பட்ட பரக்கத்தால் அந்த ஆடு காலையிலும் மாலையிலும் தினமும் பால் கறந்தது. பார்க்கவே நபியுடைய கைப்பட்ட பரக்கத், நபியே பரக்கத்து தான், நபியின் வரலாறே பரக்கத்து தான். நபியின் வரலாற்றை நாம் படிக்க 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 நிறைய செய்தி அறிந்து கொள்ளலாம். புர்தா கிதாப் ஷரஹ் ஆஷிகுல் பாஜி கிதாப் என்ன செய்றாங்க, ஒரு நபர் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரை நபியை புகழ்ந்து கொண்டே வாழ்ந்தாலும் கூட நபியின் புகழால் பாடி முடிக்க முடியாது. ஒரு நபர் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரை நபியின் வரலாற்றை படிக்க ஆரம்பித்து விட்டால் அவரால் படித்து முடிக்க முடியாது. ஒரு நபர் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரை நபியை புகழ்ந்து கொண்டே இருந்தாலும் பேசிக் கொண்டே இருந்தாலும் நபியின் வரலாற்றுக்கு முடிவு கிடையாது. நபியின் கை பரக்கத், நபியின் தாய் பரக்கத், நபியின் பெயரு பரக்கத், நபியின் வரலாறு பரக்கத். நபியே பரக்கத்து தான். நபி பிறந்த மாதம் தான் இதுவும் பரக்கத்து தான். ஷாம் நாட்டுக்கு சென்ற ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க ஷாம் நாட்டிலே மதீனாக்கு போறாங்களா இல்லையா, செல்லுகின்ற வேலையில நபியை பார்க்கிறாங்க, அபூபக்கர் நாயகத்தை பார்க்கிறாங்க. ஷாம் நாட்டில இருந்து விலை மதிப்பில்லாத 2 வெண்ணிற ஆடையை வாங்கிட்டு வந்து போட்டி விடுறாங்க. மக்காக்கு வாங்க. மக்கால யார் இருக்கிறா? இப்ப அபூ ஜஹல் தேர்றான், எங்கேயுமே கிடைக்கல. யோசிச்சு ஆரம்பத்துல அரபுகள் ஒரு பெண் வீட்டுல இருந்தா அனுமதி எல்லாம் போக சொன்னோமா இல்லையா? இந்த மரபை முதலில் உடைத்தோம் அபூ ஜஹல் தான்.
அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க. கதவையும் தட்டாமல் கதவை உடைத்து விட்டு உள்ள வரான். உள்ள வந்து, அஸ்மாவே உங்க அப்பா எங்க இருக்கிறார் நபின்னு கேட்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா நான் தெரியலன்னு சொல்றாங்க. ஒரே அடித்த கணத்துல காதுல ஒண்ணு போட்டிருப்பாங்க அரபுகள், அதுக்கு பேர் வந்து கிறுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த கிறுத்து உடஞ்சிருச்சான். அந்த அளவுக்கு அடி வாங்கினாங்க அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. பெண்களை அடிக்கின்ற வழக்கமும் அரபுகள்கிட்ட கிடையாது. அனுமதி இல்லாமல் உள்ளே வருகின்ற பழக்கமும் அரபுகள்கிட்ட கிடையாது. இரண்டு மரபையும் உடைத்தான் அபூஜஹல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் வரைக்கும் வந்துட்டார். ஷாம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் மக்காலேருந்து ஷாமுக்கு வியாபாரத்துக்கு சென்ற ஒரு கூட்டம் திரும்பி வராங்க. மக்காவுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்காவாசிகள் பேசிக்கிறாங்க. நம்ம நபி அவங்க கிளம்பி போயிட்டாங்க, பேசுறாங்களா இல்லையா? அதை பேசிக் கொள்கின்ற செய்தியை அறிந்து ஷாம் வாசிகள் சொல்றாங்க, நாங்க வர 2 பேரை பார்த்தோம். நீங்க சொல்ற அடையாளங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் நபியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சபையில சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க. இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, எல்லாம் கேட்டுட்டு அந்த செய்தியை தட்டி கழிக்கிறாங்க மற்றவங்களுக்கு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்தால் 100 ஒட்டகம் பரிசு, அப்படிதானே? எல்லாருமே போய் பிடிச்சிட்டாங்க சொன்னா 100 ஒட்டகத்தை பங்கு போடுறதா இருக்கும், சரியா? அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த தகவலை கேட்டுட்டு அப்படிலாம் இருக்காது தட்டி கழிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பின்பக்கமாக ஒட்டகத்தை குதிரையை தயார் செய்கிறார்கள். தயார் செய்து விட்டு ஷாமை நோக்கி போறாங்க சுராக்கா அவர்கள். சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரை ரொம்ப ஃபாஸ்டா ஓடுகின்ற குதிரை. அது மட்டுமல்ல, சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பை ஏதினால் அது கரெக்டா அந்த குழந்தை படிச்சிடும். இந்த 2 ஆற்றல் சுராக்கா என்ற இருந்துச்சு, ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சு. கடையை போறாங்க, ஃபாஸ்டா குதிரை போறாங்க. போய் பார்த்தா யார் இருக்கிறா? நபிதான் இருக்கிறாங்க, அபூபக்கர் நாயகம் தான் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது சில நேரங்கள்ல முன்னாடி போவாங்க, சில நேரங்கள்ல பின்னாடி வருவாங்க. நபிக்கு முன்னாலும் போவார்கள், பின்னாலும் வருவார்கள். ஏன்னு சொன்னால் எங்கெல்லாம் நபிக்கு முன்னால் ஆபத்து வருகின்ற எண்ணிக்கிறார்களோ அப்ப ஃப்ரெண்ட்ல போயிடுவாங்க. எங்கெல்லாம் ஆபத்து பின்னாடி வந்து பாக்குறாங்க, நின்றுவாங்க. இந்த மாதிரி வழக்கமா வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல நபி அவர்கள் அபூபக்கர் நாயகத்திற்கு பக்கத்துல நிற்கிறாங்க, பக்கத்துல நிக்கிறாங்க. சுராக்கா வருவதை அபூபக்கர் நாயகம் பார்த்துடுறாங்க, பதறாங்க, பயப்படுறாங்க. நபி அவர்கள் சிரித்துக் கொண்டுதான் இருந்தார்கள், அமைதியாக. ஏன்? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. நபி இருக்கிறா, அல்லாஹ் இருக்கிறான், பயம் இருக்காது இல்ல. சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்ட வந்துடுறாங்க. இங்கே ஈட்டி எறிந்தால் நபியை அது துளைத்து விடும். அங்க வந்து அம்பு ஏதுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியோடு அவர்கள் பூமி கட்டளையிட்டார்கள். அந்த பூமி அந்த ஒட்டகத்துடைய காலை பிடித்து விட்டது. யோசிச்சு பாரு, சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்துடைய கால் பிடிபட்டுருச்சு, இருக்க முடியல. இப்படியே 3 முறை நடக்கின்றது. இறுதியாக சுராக்கா சொன்னார்கள், நபியை விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஆடு வேணுமா, ஒட்டகம் வேணுமா, காசு வேணுமா, தண்ணி வேணுமா, நான் கொடுக்குற, விட்டுருன்னு சொல்றாங்க. நபி சொன்னார்கள், எதுவுமே எனக்கு வேணாம், நீ இங்கிருந்து போயிடு. யாராவது இந்த பக்கம் வந்தாங்கன்னு சொன்னா இந்த பக்கம் அனுப்பாம வேறொரு பாதையை அனுப்பிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுராக்கா சொல்றாங்க, நான் செய்யறேன், எனக்கு நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாங்க. நபி சொன்னார்கள், பின்னொரு காலத்தில் கிஸ்ரா அந்த ஆட்சி வீழ்த்தப்படும், கிஸ்ரா நாட்டு மன்னருடைய 2 காப்புகள் உன் கைகளுக்கு வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாவா சொல்றது மட்டும் இல்லாமல் ஆமிர் இப்னு ஹுதைராவை கூப்பிடுறாங்க. யாரையும் ஒரு ஆடு மேய்ப்பவர் கூட வந்தார்ல, அவரையும் கூப்பிட்டு ஆட்டு தோலை எடுத்து எழுதி கொடுக்குறாங்க. டாக்டர் சுராக்கா ரலியல்லாஹு எழுதி கொடுக்குறாங்க. வரலாற்றில் பார்க்கிறோம், சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த காலம் வாழ்ந்த சஹாபி. உமர் நாயகம் ஆட்சி காலத்துல ரொம்ப உடம்பு முடியாம படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. படுத்த படுக்கை ஆனதுக்கு அப்புறம் கூட மௌத்துடைய பயம் இல்ல, ஹார்ட் மோசமா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உமர் நாயகத்துக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு கேட்கிறாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற போது சொன்ன வார்த்தை, சுராக்காவே உன்னுடைய 2 கைகளுக்கு இன்னும் கிஸ்ரா மன்னருடைய காப்பு வரும் சொன்னாங்க, என் கைகளுக்கு இன்னும் வரவில்லை, அது வந்தாலும் மௌத்துன்னு சொன்னாங்க சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபியோட வார்த்தை பொய்யாகுமா? பொய்யாகதான் இல்லையா? இப்ப கொஞ்ச காலங்களுக்கு பிறகு உமர் ஆட்சி காலத்துல கிஸ்ரா நாட்டு மன்னர்
அவர் வீழ்த்தப்படுகிறார். 2 காப்புகள் கொண்டு வரப்படுகின்றது. அந்த காப்புகள் சுராக்காவில் ஒப்படைக்கப்படுகின்றது. என்றைக்கு அந்த காப்பு வந்துச்சோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சாய பார்த்தாங்க. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமை எட்டி விட்டார். ஷாம்ல இருந்து அப்படி என்ன பண்றாங்க, மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததே கிடையாது, நபியை பார்த்ததே கிடையாது. மதீனாவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நபி முன்னாடி வருகின்ற பொழுது நபியை எதிர்பார்த்து நிற்பாங்க, ஊர் எல்லைக்கு நிற்பாங்க. ஆனா நபி அங்க வரமாட்டாங்க, திரும்பி ஊருக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி நடந்து கொண்டவராக மதீனாவாசிகள் இருந்தார்கள். ஆனால் ஒரு முறை நபி உண்மையாகவே வந்துட்டார். ஆனா நபியை வரவேற்க யாருமே இல்லை. இத்தனை நாட்களாக நபி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதீனாவாசிகள் நபி உண்மையாக வந்த பொழுது அங்க யாருமே இல்லை. அப்ப இத்தனை நாட்கள் வந்தாங்களா இல்லையா, இது ஒரு யகூதி நோட் பண்ணிட்டு சொன்னானா, இத்தனை நாட்கள் நீங்க எதிர்பார்த்து கொண்டு நபி வந்தாங்க சொல்லும் பொழுது அனைத்து மக்களுமே அனைவருமே ஒரு எல்லைக்கு வந்துடுறாங்க, ஒரு எல்லைக்கு வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை விட 2 வயசு மூத்தவங்க. ஆனால் தோற்றத்தில் பார்க்கின்ற பொழுது நபி அவர்கள் இளமையா இருப்பாங்க. தூரத்துல இருந்து பாக்குற மக்களை பார்த்தா நினைப்பாங்க வயசான நபர் தான் நபி நினைப்பாங்களா இல்லையா, அதே மாதிரிதான் மதீனாவாசிகள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா நபியுடைய நிறைய மொழியை பல சொன்னா தலையும் தாடியும் சேர்த்து முழுக்க 19 நிறைய மொழி தான் இருந்துச்சான், வல்ல மொழி இருந்துச்சான். ஆனா அபூபக்கர் நாயகத்துடைய அந்த உருவமை பார்க்கின்ற பொழுது அதிகமா நிறைய மொழி இருந்துச்சு. இப்ப இதை பார்க்கின்ற மக்கள் அபூபக்கர் நாயகம் தான் நபி நினைச்சிட்டாங்க. இதை உணர்ந்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆடை போட்டா அந்த மேல அந்த ஆடை எடுத்து அடிக்கின்ற வெயிலுக்கு நபி கடை மேல மறைக்கிறாங்க, அப்படியே துணி வச்சு மறைக்கிறாங்க. இதை பார்த்த மதீனாவாசிகள் அப்ப அபூபக்கர் நாயகம் நபி கிடையாது, யாத நபி, இவர்கள் தான் நபி அறிந்து கொண்டு மதீனாவாசி அனைவருமே கண்ணியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நபி கிட்ட வர 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 அனைத்து சிறுவர்களுமே தப்படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நபியை பார்த்தார்கள், புகழ்ந்தார்கள். கால அல் பத்ரு அலைனா மின் தனியாத்தில் வதா வாஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹிதா அய்யுஹல் மபூத் ஃபீனா ஜீத பில் அம்ரில் முத்தா ஜீத ஷரஃப்தல் மதீனா மர்ஹபன் யா ஹைரதா என்பதாக நபியை வரவழைத்து மௌலூது ஓதலாமா கூடாது கேக்குறீங்களா, மதீனாவாசிகள் ஓதிய மௌலூது நபியை புகழ்ந்தார்கள். மதீனாவாசிகள் கவிதை படிக்கலாம் கூடாதா, மதீனாவை பற்றி கவிதை தான் இதெல்லாம். அனைத்து சஹாபாக்களும் நபியை புகழ்ந்திருக்கிறார்கள். எனவே நாமும் நபியின் வரலாற்றை அறிய வேண்டும், தெரிய வேண்டும், தெளிவு பெற வேண்டும், நபியை புகழ வேண்டும், வரலாற்றை படிக்க வேண்டும், நபியை பற்றி பேச சபையில் அமர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.